ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டியாக ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது. அதுக்கே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இன்னும் ஒரு நாள்லாம் மழை பெஞ்சா எங்களோட நிலமை என்ன ஆகுறது பாருங்கள். ஒரு பக்கம் வெயில் அடிச்சதுன்னு வைங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல் கொளுத்தி எடுக்கும். ஒரு பக்கம் மழை பெஞ்சதுன்னு வைங்க, அவ்வளோதான், அடிச்சு பெய்யும். அரை மணி நேரம் பெஞ்சாலும் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் காலி. தண்ணியெல்லாம் காலை வைக்க முடியாது கீழே. ஓகே, இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு பாருங்கள். சாப்பாடு லஞ்செல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். வாங்க, அதை உங்களுக்கும் காட்டுறேன். என்ன சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு காமிக்கிறேன். எல்லாருக்குமே அப்பானா ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா தான் பிடிக்கும். அம்மாவை விட அப்பா தான் ஒரு படி மேலே பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். எங்கள் அப்பானா ரொம்ப ரொம்ப இஷ்டம். எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான். நானா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, சிக்கன் பிடிக்காத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பாடு பேக் பண்ணுறேன். எங்கள் அப்பாவுக்காக பேக் பண்ணுறேன். லஞ்சு எடுத்து சீக்கிரமாக போகணும். எங்கே போகிறேன், எங்கள் அப்பாவை எங்கே போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சமைச்சிட்டேன் சீக்கிரமாக. சாப்பாடுலாம் வேண்டாம்னு தான் சொன்னார். நான் தான் எடுத்துக்கிறேன். பொண்ணை கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால் சாப்பாடுலாம் வேண்டாம், நீ வரவும் வேண்டாம் சொன்னார். எனக்கு தான் இருக்க முடியல. சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பேக் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, மீன் குழம்பு வச்சேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புலாம். இந்த சிக்கன் மட்டனை விட மீன் குழம்பு தான் இருக்கும். மத்தி மீன், மாங்காய், இங்கே பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு தண்ணியாக வச்சாதான் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரருக்கு திக்காக வச்சாதான் பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு தடவை வைக்கும்போது திக்காகவும் ஒரு தடவை வைக்கும்போது தண்ணியாகவும் வச்சுருவேன். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும், இல்லைன்னா திட்டு விடுவோம்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வண்டியில் போயிட்டு கோயம்பேடு மெட்ரோவில் வண்டி இப்போ ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி தான் நான் எங்கள் அப்பாவை பார்க்க போனேன். மெட்ரோலலாம் எனக்கு தனியாக போய் பழக்கமே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ஆத்துக்காரரோட தான் போய் பழக்கம் எனக்கு. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்ட்ரி போட்டுட்டு லெஃப்டா ரைட்டா நம்ம எந்த பக்கம் போகிறது, பிளாட்ஃபார்ம் தேடுறது, அதுவும் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் தனியாக போனதே இல்லை. மெட்ரோலாம் போக வேண்டிய அவசியமும் வந்ததில்லை, அதனால் தனியாக போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் மெட்ரோவில் தனியாக போகிறேன் பார்த்துக்கோங்க. அதுவும் என் வீட்டுக்காரர் ஃபோனில் லெஃப்ட்டு திரும்பு, ரைட்டு திரும்பு, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறு, லிஃப்ட்டில் போ, எஸ்கலேட்டரில் போ, இந்த பக்கம் திரும்பு, ரைட்டு லெஃப்ட்டுன்னு அவர் கைட் பண்ணதுனால நான் தைரியமாக போயிட்டேன். ஃபோன்லேயே இருந்ததுனால மெட்ரோ ஏறியாச்சு. எனக்கு மெட்ரோவில் போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். எப்போவாவது தான் மெட்ரோவில் போகிறது, ரெகுலராகவும் போக முடியாது. ஆஸ் யூஷுவல் மெட்ரோவில் போகிறதுக்கு உண்டான வேலையும் வந்ததில்லை. ஆனால் இப்போ பாருங்கள், எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். அப்பாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறியே, உங்கள் அப்பா அவங்க கூட தானே இருக்கார், நீ எங்கே உங்கள் அப்பாவை தனியாக பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். பாருங்கள், எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் தான். அதுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். 2-3 நாளாச்சு. இன்றைக்கி தான் நான் போய் பார்க்குறேன். நீ வராதன்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா. நீ இவ்வளோ தூரம்லாம் அலைய வேண்டாம், நீ வீட்டிலே இருப்பா பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டுன்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு தான் இருப்பு கொள்ளலை. சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு கையில் சாப்பாட்டு கூடையும் ஒரு கையில் ஃபோன் எடுத்ததுனால நடந்து வேற ஏறி இறங்கி நடந்து வேற போனதுனால ரொம்ப டயர்டாயிட்டேன். எங்கள் அப்பாவை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் இருக்கல நான் ஹாஸ்பிட்டலில். அந்த பெட்டு, அந்த அட்மாஸ்பியர், ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர்லாம் காட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் காமிக்கலை. பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் மறுபடியும் மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். பாய்.